அதிகார பகிர்வு என்பது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். தொடர்ந்து இதனை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் பல்வேறு தரப்பினர் இந்த கருத்தை முன்வைத்து வந்த நிலையில ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியில் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு மாணிக்கம் தாக்கூர் அப்போது உடனடியாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். முதலமைச்சர் பேசியதும் அப்போது மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து இவர் இத்தகைய கருத்தை முன்வைத்து வரக்கூடிய நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் வரட்டும், இல்லை வராவிட்டால் வந்தால் வரட்டும், நாம் தேர்தல் பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து 2026 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்ற ராஜ கண்ணப்பன் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். இந்த நிலையில் இதை பகிர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2021 173 போட்டியிட்டு 133 வெற்றி. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்கள் தான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று மீண்டும் இன்றைய தினம் மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் ராகுல் காந்தியை மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தை முன்வைத்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.